தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் தகவல்கள் என்ன? நிச்சயமாக பவித்ரா, அடுத்த சில நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை என்பது இயல்பை விட கூடுதலாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு முறையும் வடகிழக்கு பருவமழை பெய்வதற்கு முன்பாகவே அந்த வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் தமிழகம் மட்டுமல்லாமல் தென் மாநிலங்கள்ல எந்த வகையில இருக்கும் என்பது தொடர்பான ஒரு கணிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடும். அந்த அடிப்படையில இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 112 விழுக்காடு அளவுக்கு கூடுதலாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, தெற்கு உள் கர்நாடகா, கடலோர ஆந்திரா ஆகிய இந்த பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அக்டோபர் மாதத்தில், அதாவது இந்த மாதத்தில் மட்டும் இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் என்பது 115% அளவிற்கு இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அதற்குரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழகத்துல பல்வேறு கட்ட ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நேற்று தினம் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில நீர்வளத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அந்த ஆலோசனை கூட்டத்துல பல்வேறு அறிவுரைகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில இந்த வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 112% கூடுதலாக இருக்கும் என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததனுடைய அடிப்படையில இந்த அதிக அளவு மழைப்பொழிவு இருக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். மீட்பு மற்றும் நிவாரண முகாம்களை துரிதப்படுத்த வேண்டும். தேவையான உணவுப் பொருள், மருந்து பொருட்கள் எல்லாம் தயாரில் வைத்திருக்க வேண்டும் என்பன போன்ற ஒரு அறிவிக்கப்படாத ஒரு முன்னெச்சரிக்கையை அனைத்து மாநிலங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்பன போன்ற ஒரு அறிவுரைகள் தான் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் மட்டும் இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் 115 விழுக்காடுக்கும் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது கணித்திருக்கிறது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய மண்டல இயக்குனர் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இது அதிகாரப்பூர்வமாகவும் தெரிவிக்க இருக்கிறார். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.